அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதிய குழு குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவலைப்படி மற்றும் அகவலை நிவாரணம் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு விரைவில் ஒரு மிகப்பெரிய செய்தி வர உள்ளது. நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட 8வது ஊதிய குழுவிற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இந்த கமிஷன் வந்த பிறகு சம்பளத்தில் மிகப்பெரிய உயர்வு ஏற்படக்கூடும். 8வது சம்பள குழு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் 40 முதல் 50% வரை அதிகரிப்பை பரிந்துரைக்க வாய்ப்புள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த அதிகரிப்பு பிட் பேன் ஃபேக்டரை அடிப்படையாக கொண்டிருக்கும். பிட் பேன் ஃபேக்டர் 1.92 முதல் 3க்குள் இருக்கலாம் என நம்பப்படுகிறது. இது சம்பளத்தில் நேரடி அதிகரிப்புக்கு வழிவகுக்கும். உதாரணமாக, ஒரு ஊழியரின் தற்போதைய அடிப்படை சம்பளம் ரூபாய் 20,000 என்று எடுத்துக்கொண்டால், புதிய ஆணையத்தின் பரிந்துரைகள் செயல்படுத்தப்பட்ட பிறகு பிட்மேன் ஃபேக்டர் 2.28 இருந்து 2.86க்குள் இருந்தால் அது சுமார் ரூபாய் 46,600 முதல் ரூபாய் 57,200 வரை அதிகரிக்கலாம். இப்படிப்பட்ட அதிகரிப்பு ஊழியர்களை நிதி ரீதியாக வலிமையாக்கவும் அவர்களின் வாழ்க்கை முறையை மேம்படுத்தவும் உதவும். சம்பள குழுவின் பரிந்துரைகளில் பிட்மேன் ஃபேக்டர் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. இது ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் எவ்வளவு அதிகரிக்கும் என்பதை தீர்மானிக்கிறது. 7வது ஊதிய குழுவில் பிட்மேன் ஃபேக்டர் 2.57 நிர்ணயிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் ஊழியர்களின் வருவாயில் மிகப்பெரிய ஏற்றம் ஏற்பட்டது. இந்த முறை பிட்மேன் ஃபேக்டர் 2.86 அதிகரிக்கக்கூடும் என்று பெரும்பாலான பொருளாதார நிபுணர்கள் கருதுகிறார்கள். அப்படி நடந்தால் இது இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அதிகரிப்பாக இருக்கும். அதே நேரத்தில் சில ஊழியர் அமைப்புகள் பிட்மேன் ஃபேக்டரை 3.68 உயர்த்த கோருகின்றன. இது சம்பளத்தில் வரலாற்று சிறப்புமிக்க அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் என்று கூறப்படுகிறது.